அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு டாபிக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் தன் மனைவியிடமிருந்து ஜீவனாம்சம் பெற முடியுமா என்பதை பற்றி தான். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். அதாவது என்னிடம் வந்து பண்ணால் நிறைய பேர் வந்து பண்ணால் இதுக்கு வந்து சந்தேகம் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. சார், ஏதாவது வந்து பண்ணால் ஆண்களுக்காக வந்து பண்ணால் பெண்களிடம் வந்து பண்ணால் ஜீவனாம்சம் பெற முடியுமான்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகங்க. எல்லாருமே அதாவது வந்து பண்ணால் மனைவி வந்து ஒரு வழக்கு வந்து போட்டு ஜீவனாம்சம் நிறைய வழக்கு வந்து பார்த்துருப்போம். அவங்க வழக்கு போட்டால் வந்து பண்ணால் கணவர் மகளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடும். அதாவது எப்படியாவது வந்து பண்ணால், ஐயோ நம்மக்கிட்ட வந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்களே, நம்ம எப்படி கட்டுறது, என்ன பண்ணுறது, எது பண்ணுறது. இப்போ அவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் இருக்கிறதா, அப்போ நமக்கெல்லாம் சட்டம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க. அப்போ அவங்க மட்டும் வந்து பண்ணால் ஜீவனாம்சம் கேட்குறாங்க, அவங்க மட்டும் வந்து பண்ணால் உரிமைகள் இருக்குது. அப்போ வந்து பண்ணால் ஆண்களுக்கெல்லாம் வந்து பண்ணால் கிடையாதா, அப்போ ஆண்கள் எல்லாம் வந்து பண்ணால் ஒரு ஜீவனாம்சம் வந்து பண்ணால் கேட்க முடியாதா, ஒரு பெண்களிடம் வந்து பண்ணால் கேட்க முடியாதா, அல்லது வந்து பண்ணால் ஒரு தன் மனைவியிடம் இருந்து கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பண்ணால் சந்தேகம். நிறைய பேருக்கு இந்த விஷயமும் தெரியாது. சரிங்களா? நான் நல்ல ஒரு விஷயத்தை வந்து பண்ணால் இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து பண்ணால் விடை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சேனலில் வந்து பார்த்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். பொதுவாகவே வந்து பாருங்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணு, கணவன் மனைவி இருவரும் வந்து பார்த்தா திருமணம் ஆகுது. திருமணம் ஆகிட்டு அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. வாழ்ந்துட்டு வரும் நிலையில் வந்து பார்த்தா ஒரு கணவன் வந்து பார்த்தா விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த மனைவி வந்து பார்த்தா ஒரு ஜீவனாம்சம் வந்து போட்டு அவங்க வந்து பார்த்தா கணவனிடமிருந்து பெறுவது தான் அதிக நபர்களுக்கு வந்து பண்ண தெரியும். அது போல வந்து பண்ணா பெண்களும் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவரை விட்டுட்டு வந்து போயிடுவாங்க. போன பிறகு வந்து பண்ணா ஒரு இன்டர்வியூ மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து போட்டு அவரை வந்து பார்த்தா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. கணவன் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் கணவர்மார்களுக்கும் வந்து பார்த்தோன்னா சட்டம் என்பது இருக்கிறது. பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, சட்டம் வந்து பண்ண சம உரிமைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்களுக்கும் சம உரிமை இருக்கிறது. ஜீவனாம்சம் என்பது வந்து பார்த்தோன்னா ஆண்களும் பெண்களிடம் வந்து பார்த்தா கண்டிப்பாக கேட்கலாம். அதாவது தன் மனைவியிடமிருந்து ஆண் ஜீவனாம்சம் கேட்க முடியும். அது எப்படி என்று நம்ம வந்து சொன்னால், ஜீவனாம்சத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு மனைவி தன் கணவனிடம் அந்த வாழ்வாதாரம் இல்லாத போது வந்து கணவனிடமிருந்து பெறுவது. அதே போலத்தான் மனைவி நல்ல நிலையில் இருக்கிறார், அவர் வேலையில் இருக்கிறார், தன் கணவர் எந்த ஒரு வேலையிலும் இல்லை, அவர்னால வந்து வாழ்வாதாரம் கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிஞ்சிருக்கும் பொழுது வந்து கணவன் மனைவி இருவரும் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிஞ்சிருக்கிற வேலையில வந்து பார்த்தீங்கன்னா கணவர் தன் மனைவியிடமிருந்து ஜீவனாம்சம் கோர முடியும். அது எப்படி என்று கேட்டால், செக்ஷன் இந்து மேரேஜ், அதாவது இந்து திருமண சட்டத்தின் படி 1955 கீழ் செக்ஷன் வந்து 24 செக்ஷன் வந்து 24 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவனாம்ச வழக்கோ அல்லது டைவர்ஸ் வழக்கோ ஏதோ ஒரு வழக்கு வந்து நடந்துட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவிடமிருந்து ஜீவனாம்சம் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் சொல்லப்படுகிறது. ஒரு மனைவி வந்து டைவர்ஸ் வந்து வழக்கு வந்து போட்டிருக்காங்க. அவங்க டீச்சராக இருக்கிறாங்க. தன் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக இல்லை, மனைவி டீச்சராக இருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்காங்க, ஒரு நல்ல ப்ரைவேட் வேலை இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி வாங்குறாங்க. ஆனால் தன்னுடைய கணவர்னால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் வந்து அவர் போல, எந்த ஒரு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படலை. அவர் வந்து வீட்டோடு இருக்கிறார். வீட்டோடு இருக்கும் பொழுது வந்து பார்த்தா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் வந்து பார்த்தா ஜீவனாம்சமாக வந்து பார்த்தா கேட்கலாம், இன்ட்ரீமா வந்து கேட்கலாம். அந்த வழக்கில் இருக்கும் பொழுது வந்து பார்த்தா தன் மனைவியிடம் இருந்து எனக்கு வந்து ஜீவனாம்சமாக வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தா ஒரு மனுவினை தாக்கல் செய்யப்படலாம். அது ஒருபடி சொல்லப்படுகிறது. அதே போல வந்து அந்த கணவர்மார்கள் வந்து ஏதாவது வந்து அவர்களுக்கு குறைபாடு இருந்தோ அல்லது வந்து அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அவர்கள் வந்து எந்த ஒரு வாழ்வாதாரம் எந்த ஒரு செயல்பாடுகள் இல்லாமல் தன்னுடைய மனைவி நல்ல நிலையிலிருந்து அவர்கள் வந்து நல்ல நிலையிலிருந்து அவர் நல்ல வந்து ரிச்சாக இருந்து இவரால் வந்து செயல்பட முடியலன்னா அவர் வந்து ஜீவனாம்சமாக வந்து கேட்டு பெறலாம். செகண்ட் ஆஃப் ஃபைன்ஸ்
என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 25. அதில் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 25 இந்து திருமண சட்டத்தின்படி 1955 கீழ் செக்ஷன் 25 என்ன சொல்லுதுன்னா, தன் மனைவி வழக்கு வந்து ஒன்று நீதிமன்றத்தில் வந்து போடுறாங்க. வழக்கு நீதிமன்றத்தில் போடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுவினை தாக்கல் செய்யலாம். எனக்கு வந்து ஜீவனாம்சமாக வந்து பார்த்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இடைக்காலமாக கிடையாது, நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தன் மனைவிடமிருந்து நிரந்தரமாக எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கப்பட வேண்டும், எனக்கு வந்து வேணும், எனக்கு வந்து பணம் எந்த ஒரு வாழ்வாதாரம் கிடையாது, எனக்கு வந்து பணம் அடிப்படை எந்த ஒரு வருமானமும் கிடையாது, எந்த ஒரு ஜீவனாம்சம் எந்த ஒரு எனக்கு சக்தியும் கிடையாது, எனக்கு சாப்பிட வழி இல்லை, எனக்கு வீடு வாசல் எதுவும் இல்லை, அதனால் வந்து பணம் எனக்கு என் மனைவிடம் இருந்து வந்து பணம் எனக்கு ஜீவனாம்சம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அவர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனுவினை தாக்கல் செய்யலாம். அதுக்குன்னே தான் வந்து பணம் சட்டத்தில் வந்து சொல்லப்படுகிறது. இந்து திருமண சட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 25 சொல்லப்படுகிறது. அந்த செக்ஷன் 25 பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்கலாம். அவர் கேட்பதற்கு வந்து பணம் என்ன அடிப்படை காரணம் வந்து பணம் தேவைப்படுகிறது என்பதை வந்து நாம் பார்க்கலாம். அது என்ன காரணம்னு சொல்லிட்டு சொன்னால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கணவன் வந்து பணம் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கணும், அவருக்கு வந்து பணம் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கணும், அல்லது வந்து பணம் அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும், அவருக்கு வருமானம் இல்லாமல் எந்த ஒரு வேலை இல்லாமல் அவர் வந்து பணம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது தன் மனைவி வந்து பணம் நல்ல சூழலில் இருக்கிறாங்க, தன் மனைவி வந்து நல்ல சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்க வந்து பணம் நல்ல ரிச்சாக இருக்கிறாங்க, நல்ல நிலையில் வந்து பணம் இருக்கிறாங்க, அவங்களால வந்து பணம் ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய தகுதி வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பணம் தன்னுடைய மனைவிடமிருந்து வந்து பணம் கணவன் வந்து ஜீவனாம்சமாக கேட்கலாம். அது எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக கேட்கலாம். அந்த நிரந்தரமாக வந்து எதன் அடிப்படை மூலமாக கேட்க முடியும் என்று சொன்னால், செக்ஷன் 25 பிரகாரம் வந்து பணம் கணவர் வந்து ஒரு மனுவினை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் மூலமாக வந்து பார்த்தோன்னா நிரந்தர ஜீவனாம்சத்தை வந்து பணம் மெயின்டெனன்ஸ் மனைவியிடமிருந்து வந்து பணம் அவங்க வந்து கேட்கலாம். அதே போல வந்து பாருங்க, அவங்க வந்து கேட்பதற்கு இந்து திருமண சட்டப்படி வந்து இருக்கணும். அதே போல இந்து திருமண சட்டத்தின்படி வந்து திருமணம் நடைபெற்றிருக்கப்பட வேண்டும். இந்து திருமண சட்டத்தின்படி வந்து பணா இருவரும் வந்து பணம் திருமணம் நடைபெற்றிருக்கப்பட வேண்டும். அதாவது இவங்க வேற அவங்க வேற அப்படி வந்து இருக்கக்கூடாது. ஒரே மதமாக இருந்தால் மட்டுமே தான் இந்து திருமணமாக இருந்தால் மட்டுமே இது வந்து சாத்தியம் ஆகும். இந்த சட்டம் வந்து பண்ணா செல்லுபடி ஆகும். இந்து திருமணமாக செய்யப்பட்டிருக்கணும். அதே வந்து பண்ணா அவங்க ஒரு இந்துவாக இருந்து ஒரு முஸ்லீமாக கல்யாணம் பண்ணிட்டு அந்த முஸ்லீம் பெண்ணுகிட்ட இருந்து வந்து பண்ணா இந்து நபர் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக வந்து அப்படி வந்து முடியாது. டோட்டலாக வந்து பண்ண இருவரும் வந்து பண்ண இந்து திருமணமாக நடைபெற்றிருக்கப்பட வேண்டும், இந்து திருமணமாக செயல்பட்டிருக்க வேண்டும். இந்து திருமணமாக நடைபெற்ற பிறகு வந்து பண்ணா இருவரும் வந்து பண்ண இந்து மக்களாக இருக்கணும், இந்துவாக இருக்கணும். அது ஒரு கிறிஸ்டினாக அல்லது வந்து முஸ்லீமாக அல்லது வந்து பண்ண வேறு ஏதாவது வேறு வேறு இதுவாக இருந்தால் இந்த சட்டம் வந்து பண்ணால் அவர்களுக்கு பொருந்தாது. அதே போல் இதில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஏதாவது கணவர்மார்கள் வந்து பண்ண பொய்யா வந்து பண்ண ஒரு சொத்துக்களை வைத்துக்கொண்டு அல்லது அவருக்கு வந்து பண்ண கணவர் வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சூழல் இருந்து கணவர் வந்து பண்ண நல்ல ரிச்சாக அவர்னால வந்து பார்த்தோன்னா பேக்ரவுண்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பண்ண வருமானமெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது வந்து பணம் அந்த மனைவிட வந்து பணம் கேட்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது, கேட்க முடியாது. ஏனென்றால் இவர் நல்ல நிலையில் இருக்கிறார், இவருக்கு வருமானம் வந்து பணம் வருகின்றது, பிஸ்னஸ் செய்கிறார். ஆனால் அந்த வேலையை வந்து பணம் ப்ரூஃப் செய்ய முடியாது, பெண்ணால் வந்து ப்ரூஃப் செய்ய முடியாது. அவர் பிஸ்னஸ் செய்கிறார், அந்த பிஸ்னஸ் மூலயமாக வருகிறது. அதே போல் வந்து பணம் அவருக்கு வருமானம் வந்து வேறு ஏதாவது வருமானங்கள் வந்து அவர் வந்து பண்ண நல்ல நிலையில் இருந்து அந்த பெண்ணிடம் வந்து பணம் ஏமாற்றி எனக்கு அந்த வேலையும் இல்லை, எனக்கு வந்து பண்ண ஜீவனாம்சமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிடம் கேட்டால் கண்டிப்பாக நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணாது. அதே போல் வந்து பணம் பெண்ணு வந்து ஒரு நல்ல நிலையில் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வருமானம் எதுவும் இல்லாமல் கணவரும் எந்த வருமானம் இல்லாமல்
இருக்கும் பொழுது வந்து பணம் அந்த கணவர் வந்து அந்த மனைவியிடம் வந்து பணம் கேட்க முடியுமா என்று பார்த்தால் கண்டிப்பாக முடியாது. ஏனென்றால் அவர் மனைவியே வந்து பணம் தன்னுடைய வாழ்க்கையை வந்து பார்த்து கொள்வதற்கு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் கிடையாது, அவங்களுக்கு வருமானம் கிடையாது. அந்த வருமானம் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வந்து மனைவியிடம் வந்து பணம் ஜீவனாம்சம் கேட்க முடியாது. சரிங்க, அப்போ 2 பேருமே வந்து பணம் டீச்சர் ஆகிறாங்க, 2 பேருமே வந்து பணம் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க, 2 பேருமே வந்து பணம் ஒரு சினிமா ஆக்டர் ஆகிறாங்க, 2 பேருமே வந்து பணம் நல்ல ரிச் ஆகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா மனைவியிடம் வந்து அவர் வந்து வாங்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி வாங்க முடியுமா என்று பார்த்தால் இந்து திருமண சட்டத்தின் கீழே வந்து பார்த்தா செக்ஷன் 25 அக்செப்டபிள் ஆகாது. ஏனென்றால் இந்து திருமண சட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி ரிச்சாக இருக்கிறாங்க, ஆக்டர் ஆகிறாங்க, கணவர் ஆக்டர் ஆகிறாங்க, 2 பேருக்கு வந்து வருமானம் வந்து போனால் மாதம் வந்து 1 கோடி வருகிறது, கணவருக்கு 1 கோடி வருகிறது, பெண்ணுக்கு மனைவிக்கு 1 கோடி வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் வந்து பணம் யாருக்கு வந்து ஜீவனாம்சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனைவி வந்து கேட்கலாம், தன் கணவர் வந்து கணவர்கிட்ட வந்து கேட்கலாம். ஆனால் கணவர் வந்து பணம் மனைவியிடம் கேட்க முடியாது. இதுதான் சட்டம் சொல்லப்படுகிறது. அதே போல் வந்து பார்த்தோன்னா பிள்ளைகள் வந்து பணம் இருக்கிறாங்க, பிள்ளைகள் வந்து பணம் ஒரு 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் வந்து பணம் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது வந்து பணம் அந்த கணவர் வந்து மனைவிடமிருந்து ஜீவனாம்சம் பெற முடியுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் வந்து பணம் கணவருக்கு வந்து எந்த ஒரு வேலை இல்லாமல் எந்த ஒரு அவர் சூழ்நிலை இல்லாமல் அவரால் வந்து பணம் வாழ்வாதாரம் வந்து இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மனைவி நல்ல வேலையில் இருக்கிறாங்களா, அவங்க பசங்களை வந்து அவங்கள பார்த்து கொண்டு இருக்கிறாரு என்று பார்த்தால் அது எப்படி ஜீவனாம்சம் கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கணவர் அந்த பிள்ளைகளெல்லாம் வந்து போக அந்த கணவருக்கு வந்து பணம் பார்ட் ஆஃப் அமௌண்ட், அந்த பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுக்க சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவிடலாம். ஏனென்றால் இவருக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாது, எந்த வேலையும் இல்லாமல் அதுக்காக வந்து பொய்யா வந்து பண்ண நீதிமன்றத்தை வந்து பணம் அணுகி ஜீவனாம்சம் கேட்டால் கண்டிப்பாக உத்தரவு கிடைக்காது. உண்மையிலே வந்து பணம் கணவர் வந்து ப்ரூவ் பண்ணணும், எனக்கு எந்த வேலையும் கிடையாது, எனக்கு எந்த நிலைமையும் இல்லை, எனக்கு வந்து சூழ்நிலை வந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது, அப்படி இருந்தால் இருக்கின்ற சூழ்நிலையால் வந்து பணம் எனக்கு வந்து என் மனைவியிடமிருந்து வந்து பணத்தை வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணணும். கணவர் வந்து வழக்கு தாக்கல் பண்ணாருன்னா இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் அவர் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றத்தில், நிரந்தரமாக வந்து பணம் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் செக்ஷன் வந்து பணம் சொல்லப்படுகிறது. செக்ஷன் 24 என்ட்ரி மென்ஷன் வந்து பணம் கொடுக்க நீதிமன்றத்தை அணுகலாம். பர்மனெண்ட்டாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கப்பது எந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 25. சரிங்க, என்ன இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு கணவனோ மனைவியோ வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவி வந்து பிரியாமல் வந்து இருப்பது தான் வந்து பண்ணால் வாழ்க்கைக்கு ஒரு உகந்ததாக கருதப்படுகிறது. அதே போல் வந்து பண்ணால் அந்த பிரிவினை என்பது வந்து இல்லாமல் இருப்பது தான் வந்து பண்ணால் வாழ்க்கைக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை. முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணால் அவர்கள் வந்து சந்தோஷமாக இருந்ததுக்கு காரணமே வந்து பண்ணால் வாழ்க்கை வாழ்ந்த காரணம்தான். அவர்களெல்லாம் வந்து பார்த்தா எப்பவுமே வந்து இந்த சலிப்புத்தன்மை வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்படாமல் வந்து பண்ணால் இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்து பண்ணால் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொள்வது, அந்த 4 செவத்துக்குள் வந்து தீர்த்து கொள்வதை தான் அவர்கள் பார்ப்பார்கள். சின்ன பிரச்சனை வந்து பெருசாக எடுத்துக்கொள்வது கிடையாது. அதுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பண்ணால் அந்த பெரியவங்களை வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. வயசானவங்க பாட்டியோ தாத்தாவோ வந்து பண்ணால் வீட்டில் இருந்தாங்கன்னா நல்ல அறிகுறிகள் வந்து பண்ணால் சொல்வதற்கு அவர்களை வந்து பண்ணால் எதிர்பார்ப்பார்கள். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலயமாக கண்டிப்பாக தெரிவிக்குவோம். அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலயமாக உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு கேள்விகளையும் உங்களுக்கு சந்தேகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலயமாக கேளுங்கள். மறுபடியும் வேறொரு டாபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.